ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மெனி ஆஃப்டர் டேஸ் கழிச்சு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு இந்த இடத்துல மீட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் இந்த பேக்ரவுண்டு இது என்னென்னா எங்கள் மொட்டை மாடியில் வந்துட்டு இந்த ஒரு பேக்ரவுண்டு. ஓகே, இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தள்ளி வச்சுட்டு இந்த விரத தள்ளி வச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லேபிள் இருக்குல்ல. ஸோ லேபிள் வெப் சீரிஸில் வந்துட்டு 8th எபிசோட். ஸோ 8th எபிசோட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, அது என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஜெனியூனான டீட்டெயிலிங்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃப்ளோவான ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான், ரிவ்யூ மாதிரி தாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னா, இந்த கேஸ் கொடுத்தாங்கல்ல ஐயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு, அப்போது அந்த கேரக்டர்ஸில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. யார்? நம்ம பிரபா. ஸோ பிரபா கேஸ் கொடுத்த உடனே வந்துட்டு அதுக்கு லீகலான மேட்ரு வந்துட்டு ஒருத்தர் பார்த்து சாரதி அப்படின்னு கேரக்டர் வந்துட்டு எனக்கு எதனா இதை வந்து நீங்கள் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே இவங்க கூட வந்துட்டு கம்பேர் பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், தட் மீன்ஸ் இவரோட ஸ்பை மாதிரி அங்கே வேலை செய்கிறாரு. ஆனால் அவரோட தப்பை அவர் உணர்ந்து, ஏன்னா நான் என்னோடய ரூட் இது கிடையாது, என்னோடய ரூட் நான் மாறி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்னோட சரியான ரூட்டுக்கு நான் வரேன், நல்ல ரூட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி அவரோட வேலையை வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு இவர் திடீர்னு பார்த்தா இறந்து கிடக்குறாரு. யார்? நம்ம பிரபாவோட லைஃப் டைமில் சேஞ்ச் பண்ண இவரை பார்த்தா நான் மேலே வரணும்னு நினச்ச நம்மளோட அந்த பார்த் சாரதி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு இறந்து போகுது. ஏன், எதுக்கு, என்னன்னு தெரியாது. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொணமாக தனியாக கிடக்குது. அப்போ யார் இவரை கொண்டிருப்பா, என்ன காரணம், ஏன்னு தெரியாது. ஏன்னா இவர் வந்துட்டு ஏற்கனவே ஐயா அப்படிங்கிற அந்த ஒரு கேங்கில் இருக்காங்க. ஸோ ஐயா அப்படிங்கிற கேங்கில் இருக்கும்போது எதுக்காக கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. இவங்க தான் கொண்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நமக்கு வருது. சரி, ஓகே, இதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து. பட் இதுக்கு பேசிக் ஸ்டார்டிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு இல்லை, இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபா வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து அவருக்கு வருது பிரபாக்கு. ஸோ அந்த மெசேஜில் வந்துட்டு பார்த்துட்டேன் இதுதான், இந்த ஒரு வேடை வச்சு தான் அந்த மேட்டரே முடியுது. ஸோ அந்த பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இறந்து போனார்ல, ஸோ அவர் வந்துட்டு ஐயா அப்படிங்கிற கேரக்டரை பார்த்துருக்காங்க. அந்த ஐயா அவர் எப்படிங்க இருப்பார்? ஏன்னா நிறைய படத்தை வந்து இது மாதிரி ஒரு வில்லன்ஸ் வந்துட்டு ரைட்டு வரட்டும், லெஃப்ட்டு வரட்டும், அவர் வரட்டும், இவர் வரட்டும் சொல்லி கடைசியில் பார்த்தா மொக்கையாக முடிச்சிருப்பாருங்க. வில்லனை பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படி தோணும். ஸோ இது ஐயா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் தோணுமா தோணாதா அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஏன்னா ஐயா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துச்சுன்னா அது பார்க்க ஏதோ ஒன்று நமக்கு தோணும். இல்லை இது வந்துட்டு ஏதோ உப்புக்கு சப்பா வந்துட்டு சும்மா தொட்டு போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸை பார்க்க நமக்கு மனசு வராது. ஸோ தட்ஸ் ஒய் ஐ ஆம் சேயிங் தட் படம் அந்த வெப்சீரிஸில் வந்துட்டு ஐயா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு எந்த மாதிரி வரப்போகுது, எந்த மாதிரி காமிக்க போகிறாங்க, அதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணுன்னா நம்ம இந்த வெப்சீரிஸ் வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கேரக்டர் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குது, இந்த கேரக்டர் இப்படி நடக்குது. இதுக்கு இடையில வீரா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு கோவப்படுது. யார்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவனோ ஒருத்தக்குள்ளே நிறையாட்டு நம்ம கூட இருக்காம்பா, அவங்க நம்ம ஆளை போட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து சப்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அதுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற யாராவது ஒரு ஒட்டுநரி வந்து நம்ம கூட இருப்பான், நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அவங்கள போட்டுடலாம் ஆனால் கொஞ்சம் அமைதியாயிரு. ஏன்னா அவங்க இடத்துல இழப்பு நடந்திருக்குது, பாதாளம் அப்படிங்கிற கேங் இருக்குல்ல, ஸோ அவங்க இடத்துல இழப்பு நடந்திருக்கு, நம்ம இடத்துல இழப்பு நடந்திருக்குது. அப்போ அவங்கள கொல்லணும்னா நம்ம வந்துட்டு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இவர் நம்ம இந்த வீராகு ஹெட்டாக இருக்கிற சொல்கிறாரு. ஸோ ஐயாங்கிற கேரக்டர் வந்துட்டு பார்த்த அந்த கேரக்டரை கொண்டாச்சு. இப்போது அது வந்து நம்ம பிரபாகம் தெரியுது, பார்த்துட்டேன்னு சொன்னது நம்ம சம்டைம்ஸ் ஐயாவை தான் பார்த்துருப்பாரு போல அப்படின்ட்டு. அப்போது இந்த கேஸ் எல்லாம் ஒன்று வந்து கலந்து அடித்து ஒரு இந்த கலக்கி அடிக்கிற மாதிரி அடித்து அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. நம்மளே அந்த ட்விஸ்ட்டு பேட்டரில் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஒரு குறைன்னா, ஒரு 20 நிமிஷத்துலேயே முடிக்கிறாங்க, ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கொண்டு போகிறேன், நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தான் தோணுது. ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியாது. பாப்போம், வெப்சீரிஸ் வந்து வர நம்ம வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா, ஐயா வந்துட்டு யார், ஐயா எப்படி இருப்பார், வீரா வந்துட்டு இதுக்கு கோவப்பட்டார், ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு அந்த கேள்வி வந்து ஏதாவது ஆன்சர் இருந்துச்சுன்னா, இல்லை அந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் நான் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.